கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். இதற்கு முந்தைய தேவ செய்திகள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இச்செய்திகளை மற்றவர்களும் அறியும் வண்ணம் அவர்களுக்கு பகிர்ந்து அனுப்பும்படி மிகுந்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் செய்யும்படியாகவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளின் கர்த்தருடைய ரேமா வார்த்தை, அது நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இக்குறிப்பிட்ட வேத வசனம் சொல்கிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று. முயற்சிகள், உழைப்பு, திட்டமிடுதல், செயல்படுதல் எல்லாமே நம்முடையவைகள். ஆனால் வெற்றி, ஜெயம் அது கர்த்தரால் மட்டுமே வரும். அநேகர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். நமக்கும் அந்த அனுபவம் உண்டு. எவ்வளவோ உழைத்து விட்டேன், ஆன மட்டும் முயற்சித்து விட்டேன், காரியம் கைகூடி வரவில்லை, அதற்கு இன்னும் நேரம் வரவில்லை, அதற்கு பிராப்தம் இல்லை, எதற்கும் ஒரு கொடுப்பினை வேண்டும் என்று பலர் பேச கேட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவ பக்தன் தாவீது வெற்றி முழக்கமிடும் பாடல் வரிகள், அது 2 சாமுவேல் 22வது அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 18 மற்றும் 19வது வசனங்களை வாசிக்கிறேன். என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். தாவீதின் ஒப்புவிக்கப்பட்ட இந்த வரிகள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்பதே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு நம்பிக்கையூட்டும் வண்ணம் இச்செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள். நீங்கள் சந்திக்கும் காரியம் எதுவாயினும், சூழ்நிலை எப்படிப்பட்டதாயினும், கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். ஜெய கிறிஸ்து உங்களுடன் இருப்பதால் நீங்கள் நிச்சயம் ஜெயம் பெறுவீர்கள். கர்த்தருடைய மாறாத உடன்படிக்கை நம் அனைவரையும் நடத்துவதாக. ஆமேன். God bless you all.